மார்னிங் ஒரு 6:30க்கு நான் எந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க் வந்து முடிகிற ஸ்டேஜுங்க. அம்மா வந்து ரசமும் தாளிச்சிட்டாங்க, பருப்பு வந்து உதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து கடைஞ்சிட்டா வேலை முடிஞ்சுச்சு. இன்றைக்கி வந்து அம்மா கிடா விருந்துக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சிம்பிள் லஞ்ச் தான். நானும் ஒர்க்குக்கு போகிறேன்னா எனக்கு இது போதும்னு சொல்லிட்டேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு மட்டும் பாஸ்தா வேக வச்சு தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வேக வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டு வேக வச்சிங்கன்னா தனித்தனியாக இருக்கும், அதாவது ஒட்டி இருக்காது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து சைடில் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு சத்துமாவு கூழும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு கப் கூழ் குடிச்சிட்டு வந்துட்டு தாளித்து விட போகிறேன். பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் கடாயில் தாராளமாகவே ஆயில் விட்டுருங்க, ஏன்னா வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் ஈவன் மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சாம்பார் பொடி, பாஸ்தா வேக வைக்கும் போதே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொட்டி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி மார்னிங் குக்கிங் ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நானும் ஒர்க்குக்கு சீக்கிரம் கிளம்பி